Yasko Shirts and Dhotis. அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன என்ன தவறு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்தவரை பொதுவாக ஜூயிஷ் மக்களை சப்போர்ட் பண்ணியே பழகிட்டாங்க. அவங்க நெத்தனியாகு வருஷம் அடிக்கடி பணத்தை வாங்கிட்டு போறாரு இஸ்ரேலுக்கு. இந்தியாவுக்கு 25% வரியை விதிச்சிருக்காரு ட்ரம்ப். இந்தியா மீது ட்ரம்ப்புக்கு என்ன வன்மம் இருக்கு சார்? இந்த 3 மாத காலங்களில் இந்திய அரசு குறிப்பாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ போய் அவங்க நெகோஷியேட் பண்ணி இதை குறைச்சிருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எஃபெக்டிவாக இல்லை. இன்றைக்கி இளைஞர்கள் மட்டுமில்லை, வயதானவங்க மட்டுமில்லை, குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறாங்கல்ல, வேர்ல்டு ஹங்கர் அப்படிங்கிறாங்க. அவங்க அதை உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நெத்தனியாகு அவர் மிகப்பெரிய தவறு செய்கிறாரு அப்படின்னு பல்வேறு மக்கள் கண்டிக்கிறாங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட்டா இருக்கு. நிச்சயமா அமெரிக்கால இருக்கக்கூடிய கார்ப்பரேட்ஸ் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அவங்க கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பிரஷரும் பண்ணலையா? இந்தியா கேட்டு வாங்கியிருக்கணும். நீங்க ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாமா இந்தியா? அங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டீஷியன் பெர்னி சாண்டர்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நாட்டில் நடக்கிற நம்ம ஏன் பணம் தரணுங்கிறாரு. மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்கள்னு சொல்றாங்க. சரி, நண்பர்கள் தான். அவர் பதவியேற்பு விழாவுக்கு ஏன் அவர் கூப்பிடல? உங்களுடைய தொலைக்காட்சி கேள்வி ஏன் கூப்பிடல? கடந்த ட்ரம்ப்போடைய ஆட்சி காலத்திலேயே நிறைய பேர் ரேசிசமா, அதாவது ட்ரம்பினுடைய ஆதரவாளர்களா இருக்கட்டும், கட்சிக்காரர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க இந்த 8 மாசத்துல? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாஷிங்டன் தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் திமுகவின் அயலக அணியின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய வாஷிங்டன் சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி மீண்டும் உரையாடுறதுல. நிச்சயமா சார். ஒரு 8 மாதங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறமா நம்ம ஒரு நேர்காணல் வச்சிருந்தோம். அதன் பிறகு 8 மாதங்கள்ல பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்திருக்கு. முதல்ல இந்தியாவுக்கு 25% வரியை விதிச்சிருக்காரு ட்ரம்ப். மோடி என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா எனக்கு ஒரு நல்ல நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மீது கடுமையான விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்தியா மீது ட்ரம்ப்புக்கு என்ன வன்மம் இருக்கு சார்? இது ரொம்ப மன வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 மாதங்களுக்கு முன்பு அவர் டாரிஃப் போட்டார். அப்போ உலக நாடுகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இந்திய பொருளாதாரம் மட்டுமல்ல, அமெரிக்க பொருளாதாரம் மட்டுமல்ல, உலக பொருளாதாரமே பாதிக்கப்படும் அப்படின்னு நினச்சி டாரிஃப் மேட்டர் ரொம்ப ஒரே நாளில் ஸ்டாக் மார்க்கெட்டு டபார்னு விழுந்துச்சு. இப்படி ஆனதுனால உடனே என்ன பண்ணார், 2 நாள் என்ன பண்ணார், அது ஹோல்டு பண்ணார். 90 days ஹோல்டு பண்ணார். ஹோல்டு பண்ணி முடிச்சுட்டு நேற்று ஆகஸ்ட் 2 திருப்பி டாரிஃப் போட்டார். இந்த 3 மாத காலங்களில் இந்திய அரசு குறிப்பாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ போய் அவங்க நெகோஷியேட் பண்ணி இதை குறைச்சிருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எஃபெக்டிவாக இல்லை. நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகள் பக்கத்தில் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்த வியட்நாம், மலேசியா, ஸ்ரீலங்கா, இதுக்கெல்லாம் 19, 15, 20 இப்படி தான் போட்டிருக்காரு. நம்ம 25 போட்டிருக்காரு. இது சரியான பாதையில் போல இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும். நேற்று மாலை ஒரு தொலைக்காட்சியில் பேச வாய்ப்பு கிடைச்சது. அதில் திருப்பூரை சேர்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட சேர்மன் ஒருத்தர் பேசினார். அவர் பாதிப்பு இல்லைன்னு பேசினார். அது முழுக்க தவறு. குறிப்பாக ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கோவை மாவட்டங்களில் இதனால் பெரும் பாதிப்பு நிச்சயம் ஏற்படும். இப்போ தெரியாது, இன்னொரு 6 மாத கழிச்சே பாருங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கொங்கு மண்டலம்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் வாழுகின்ற இந்தியர்களுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பு. உதாரணமாக நான் ஒரு கடையில் போய் அரிசி வாங்குகிறேன் 100 ரூபாய்க்கு அப்படின்னா, நாளை முதல் 125 ரூபா. ஆனால் நாளை முதல் சொல்கிறது தவறு. அவங்க 1 வாரம் கூட ஏற்றிட்டாங்க விலையை. அப்போ இப்போ நாளைக்கு நெகோஷியேட் பண்ணி குறைக்கிறான்னு வச்சிங்களேன், விலையை குறைக்க மாட்டாங்க. அப்போ அமெரிக்காவில் இருக்கின்ற இந்தியர்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. 1. 2வது, அங்கே இருக்கிற இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து பல்வேறு பொருள்களை அமெரிக்கா அனுப்புகிறோம். அந்த பொருளை வாங்குகிற அமெரிக்கர்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும், விலை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த டாரிஃப் அப்படிங்கிறது நிச்சயமாக ட்ரம்ப் செய்கிறது அமெரிக்காவிற்கு வேண்டுமானால் அது நல்லது போல் தெரியலாம். ஏன்னா அவர் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு. ஆனால் லாங் டேர்மில் பார்க்கப்படும் போது அதனால் பல நாடுகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத யதார்த்த உண்மை. இல்லை சார், இப்போ அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களுக்கும் பாதிப்புன்றீங்க இல்லையா? அவங்க அமெரிக்காவில் நிறைய பேர் செட்டில் இருப்பாங்க. அவங்களுடைய கன்சூமிங்குமே இன்னும் இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கா? நான் சாப்பிட்ற ஐட்டங்கள் முழுக்க சாப்பிட்ற ஐட்டங்கள். இப்போ நம்ம திருப்பி அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, இட்லி ரைஸு, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு எல்லாம் வந்துருச்சு.
25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டுக்கு பச்சரிசி வாங்கணும், புழுங்கரிசி வாங்கணும் அப்படின்னா நான் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போய் ட்ரைவ் பண்ணி வாங்கிட்டு வரணும். இப்போ 5 கிலோமீட்டருக்குள்ளே 5 கடை வந்துருச்சு. அமெரிக்கா முழுக்க, குறிப்பாக வாஷிங்டன், வெர்ஜீனியா, மெரிலேண்ட், அட்லாண்டா, சவுத் கரோலினா, நார்த் கரோலினா, லாஸ் ஏஞ்சலஸ், சான் பிரான்சிஸ்கோ, பாஸ்டன், சிகாகோ, இப்படி பல்வேறு நியூ ஜெர்சி, நியூயார்க், இங்கெல்லாம் வந்து இந்தியர்கள் அதிகம் வாழ்கிறாங்க. அவங்களுக்கான விலை வந்து இந்தியன் கிராசரிக்கு வந்து பெரும் மார்க்கெட் வந்துருச்சு. இப்போ ஆனால் இப்போ அமெரிக்காவை வந்து நம்ம சிறந்த நாடாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த நடவடிக்கையின் மூலமாக அமெரிக்கர்களுக்கே பெரிய ஆபத்துன்னு போது எப்படி இந்த முடிவை எடுத்தாரு? அதுதான் எல்லாருக்குமே புரியல. இது வந்து நீங்கள் வந்து நிறைய குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே, எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே சொல்கிறாங்க இது தவறு, நம்ம வந்து அலைஸ்ங்கிறாங்க, அதாவது நட்பு நாடுகளோடு போகணும். உதாரணமாக அமெரிக்காவும் கனடாவும் சேர்ந்த நண்பர்களாக இருந்தாங்க. இவர் வந்து பதவியேற்ற உடனே கனடா வந்து 51வது ஸ்டேட்டாக மாற்றுவேன்னு சொன்னார்ல, அதில் கனடிய மக்கள் மிகுந்த மனவரத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, அங்கே இருக்கிற அதிபரை கவர்னர்னு சொல்லிட்டாரு, அந்த நாட்டுடைய பிரதம மந்திரி. அதனால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் கனடாலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே வர எண்ணிக்கை மிக குறைஞ்சிருச்சு. விமானமும் சரி, ரயிலையும் சரி, கார்லையும் சரி வரதே இல்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டி இந்த கடந்த 10 மாதங்களாக அப்படி இருந்த காரணத்தினால 40% டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இது குறைஞ்சி போச்சு. ஃபுல்லாக யாரும் அமெரிக்கா வரதே இல்லை. அமெரிக்காவுக்குள்ள நிறைய உள்ளே வரது குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இந்த 10 மாதங்களில் மக்களினுடைய மனநிலை, குறிப்பாக ட்ரம்ப் வாக்களித்தவங்களாக இருக்கட்டும் அல்லது வெள்ளையின அமெரிக்கர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குது சார்? அங்கே வந்துங்க குறிப்பாக வந்து வெள்ளைக்காரருக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அது உண்மை தான். அது காரணம், சில காரணங்கள் இருந்துச்சு. குறிப்பாக இமிக்ரெண்ட்ஸை வந்து நான் வந்து வெளியேற்றுவேன், இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வெளியேற்றுவேன் அப்படின்னு சொன்னார். இமிக்ரெண்ட்ஸ் அதிகரிச்சிட்டாங்க நிறையா இந்த ஊரில் அப்படின்னு அதை சொல்லி வாக்கு வாங்கினார். அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் வந்த உடனே இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துவேன், இந்த பொருளாதாரத்தை உயர்த்துவேன், நான் வந்து நிறைய பேருக்கு வேலை வாங்கி தருவேன், வீடு வேலை குறைஞ்சிரும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிரும்னு சொன்னார்ல. எதுவுமே நடக்கலை. ஆனால் திருப்பி கண்ட்ரி ஃபஸ்ட் சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இப்போ சில பேர் சொல்கிறாங்க, புள்ளிவரத்தில் வந்து இந்த அமெரிக்க அரசாங்கத்தில் நிறைய பேருக்கு வேலை போனதுனால ஒரு 100 பில்லியனை சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவான மக்கள் மனநிலை மகிழ்ச்சிகரமாக இல்லைங்கிறதா யதார்த்த உண்மையாக இருக்குது. இல்லை சார், இப்போ இந்தியாவோட இவ்வளோ பெரிய ஒரு வர்த்தக போர்ன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. நிச்சயமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அவங்க கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் பண்ணலையா? அதாவது அமெரிக்கா வந்து நெகோசியேஷன் வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த டேரிஃப் போட்ட பிறகு கவலைப்படாத நாடுகள், சில நாடுகள் இருந்தாங்க. அதில் ஒன்று வந்து குறிப்பாக சைனா, இன்னொன்று ஜப்பான். அவங்க வந்து கவலைப்படவே இல்லை அதை பற்றி. ஏன்னா அவங்கள்ட்ட சர்ப்ளஸாக பணம் இருக்குது, அவங்க நெகோசியேஷன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து இந்த 3 மாதங்கள் நெகோசியேஷன் போயிருக்கணும், ஸ்ட்ராங்காக போயிருக்கணும். அதை வந்து ஊடகத்தில் எங்கேயுமே சொல்லலை. ஊடகத்தில் வந்து நான் வந்து காமர்ஸ் செக்ரட்டரியோடையும் இங்கே இருக்கிற காமர்ஸ் மினிஸ்டரும் பேசினாங்க அப்படின்னு தெளிவாக வரல. நாங்கள் பேசணும் ஜெய்சங்கர் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை, ஸ்ட்ராங்கான இல்லை. இந்தியா கேட்டு வாங்கியிருக்கணும். நீங்கள் இப்போ பெரிய டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாமா இந்தியாவுக்கு? அதாவது ரெசிப்ரோக்கல் டேக்ஸுங்கிறது என்ன சொல்கிறீங்க கேட்டிங்க. உதாரணமாக கடந்த 15-20 ஆண்டுகளாக வந்து பல முன்னாள் அதிபர்கள் வந்து செய்யலை, செஞ்சுட்டாரு. அது கரெக்டு தான். கண்ட்ரி ஃபர்ஸ்ட். அமெரிக்காவுக்கான வரி, அமெரிக்கா என்ன சொன்னால், நான் பொருளை இறக்குனா நீ வரி போடுற, நீ இறக்குனா நான் வரி போடுவேன் தானே அப்படிங்கிறாரு. லாஜிக்கலி இஸ் ரைட். ஆனால் நிறையா போட்டார் வரியை. அது வந்து பாதிப்பு நிச்சயமாக இந்தியாவுக்கு இருக்கும். அதை வந்து இவங்க நெகோஷியேட் பண்ணி குறைச்சிருக்கணும். அது வந்து நிச்சயமாக தவறு தான். அதே மாதிரி இப்போது இந்த கம்பெனிஸை பற்றி நம்ம பேசும்பொழுது, இப்போது நிவிடியாவாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஏன் சைனாவில் வந்து இது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்காரு. இப்போ கார்பரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க குறிப்பாக ட்ரம்ப்? அவங்களுக்கும் இது மிகப்பெரிய பின்னடைவு தருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படியே டாரிஃப் வந்து போக 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கழிச்சு இது ஃபுல் எஃபெக்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. கடந்த 3 மாத காலமாக பல்வேறு நாடுகள்லேருந்து அமெரிக்காக்குள்ள பொருள் வரவும் இல்லை, அமெரிக்கா பொருள் வெளிலையும் போகலை. ஏன்னா நீ இப்போ ஒன்றுமே இல்லை. என்னுடைய நண்பர் வந்து சைனாவிலேருந்து ப்ராடக்ட் வாங்குறாரு, 3 கண்டெய்னரில் திங்ஸ் வரணும். அந்த திங்ஸ் உள்ளே வந்தாலே டேக்ஸ் கட்டணும். இவர் பழைய டேக்ஸ் 10% 30% கட்ட மாதிரி போயிடுது. அப்போ நேரடியாகவே கஷ்டமாக போயிடுது. அதெல்லாம் இங்கேருந்து வெளில போகிறது பயப்படுறாங்க. அப்போனால வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய பின்னடைவுகளை போக 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 நிச்சயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லை, அமெரிக்காவில் நவம்பர் மாதம் தேங்க்ஸ் கிவிங் வீக்கெண்டு வரும், டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் வரும். அதுக்கு வந்து அமெரிக்கா முழுக்க இருக்கிற இந்தியர்களும் சரி வெளிநாட்டுக்கும் சரி கொண்டாட மாதிரி திங்ஸ் வாங்க போவாங்க, கடைக்கு வெளில நிறைய வாங்க போவாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது, டிசம்பர் மாதம் குளிரும், நாங்கள் வாழ்கின்ற பகுதியில் ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாக குளிரும். அப்போ ஸ்வெட்டரு, குல்லா, க்ளவுஸு இதெல்லாம் கிடைக்காதுங்கிறாரு. ஏன் கிடைக்காது? சைனாலேருந்து வரணும்.
டேரிஃப் நிறையா போட்டதுனால இது கேட்கவே. இப்போ சர்ப்ளஸாக உங்கள்கிட்ட வந்து கேஸ் இருக்கும், சர்ப்ளஸாக வந்து உணவு இருக்கும். நாளைக்கு ஒரு பெரிய கலாமிட்டி வந்து போச்சு அமெரிக்கான்னா சர்ப்ளஸாக எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் துணிகள்லாம் அப்போ வாங்குறாங்க இல்லையா? இல்லை, அவங்கள்ட்ட இந்த டேரிஃப் மூலமாக பாதிப்பு அமெரிக்கர்களுக்கே ஏற்படும். ஆனால் இப்போ சைனா வந்து ஒரு ரெட்டாலியேஷன் கொடுத்தாங்கல்ல, இந்தியாவும் அது மாதிரியான ரெட்டாலியேஷன் கொடுத்துருக்கலாம், ஆனால் செய்ய மாட்டாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. கடந்த ஒரு வாரம் 2 வார காலமாக பாராளுமன்றத்தில் நிறைய போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க திருப்பி என்ன கேட்குறாரு, ராகுல் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ட்ரம்ப் நான் தான் நிப்பாட்டின இந்த வாரன்னு சொல்கிறாருல்ல, அது உண்மையான்னு சொல்லுங்கிறாரு. அந்த 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 டிஸ்கஷனுக்கு பிரதம மந்திரி வரவே மாட்டேங்கிறாரு. ஆமான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், அல்ல இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இவங்க சொல்லவே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் தான் நிப்பாட்டேன்னு சொல்கிறாரு. அது ட்விட்டர்லேயும் வந்துருச்சு, வீடியோ வந்துருச்சு. இல்லை சார், ட்ரம்ப்போட பேர் வந்து சொல்லலைன்னா அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அந்த நலனையும் மையப்படுத்தி தான். இல்லை, அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் இந்தியர்கள் அங்கே தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து மோடியை பற்றியும் கவலை கிடையாது, ட்ரம்ப்பை பற்றியும் கவலை கிடையாது. இந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் சில பேர் வந்து மன ரீதியாக வந்து மோடி தவறு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் மன ரீதியாக ட்ரம்ப் தவறு நினைக்கிறாங்க, பேச மாட்டாங்க, மீடியாவில் எழுத மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நானே உங்களுடைய தொலைக்காட்சியில் விவாதத்தில் பேசும்போது நான் வந்து ட்ரம்ப் மிக கொடுங்கோலன், மோடி கொடுங்கோலன் அப்படின்னு பேசினா அது வந்து சரியான நேரம் அல்ல. இது அது வந்து விமான நிலையங்களில் பார்க்குறாங்க, ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, என்னுடைய ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பதிவுகளை பார்க்குறாங்க. நான் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக பேசியிருந்தா அது எனக்கு சேஃப் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா யாரும் இப்போ எடுத்து பாருங்கள், கடந்த 3-4 மாத காலமாக யாருமே கான்ட்ரவர்சி எழுதியிருக்க மாட்டாங்க. அது நல்லதும் இல்லை. இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இந்த ட்ரம்ப் அவர்கள் வரி அதிகமாக விதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் அவரை பற்றி தவறாக பேசுறதுக்கு உரிமை இல்லை, ஏன்னா அது சேஃப் இல்லை. ஆனால் இப்போது ஒரு பக்கம் வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இன்னொன்று கார்பரேட்ஸும் பாதிக்கப்படுறாங்கன்னா, அப்போ உண்மையாகவே யாருக்காக இந்த ஒரு வரி விதிப்பை ட்ரம்ப் எடுத்துகிட்டு வந்தார் சார்? அவர் திருப்பி அமெரிக்கன் எக்கானமி கெட்டு போயிருக்கு, அமெரிக்க பொருளாதாரத்தை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினார். கண்ட்ரி இஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாரு. அந்த கண்ட்ரிக்கு, அந்த அமெரிக்க நாட்டுக்கு வந்து எக்கச்சக்கமான கடன் இருக்குது, அதை குறைப்பேங்கிறாரு. அப்படி தான் எலன் மாஸ்க் முதல்ல ஹெல்ப் பண்ணார், சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டார் அவர். அதனால் இவர் வந்து இவருடைய லாஜிக் பிரகாரம் ஒரு 50 பில்லியன் 100 பில்லியன் பணம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதனால் பாதிக்கப்படுது. உதாரணமாக கனடாவோட எக்கானமி இருக்குங்களா, கனடாவோட எக்கானமி வந்து அமெரிக்க எக்கானமியை சார்ந்து இருக்குது. அங்கேருந்து எக்கச்சக்கமான பொருள் இங்கேருந்து போகுது, இங்கேருந்து அங்கே போகுது. they put more than 30% tax for Canada. அப்போ கனடாவோட எக்கானமி ஃபுல்லாக கெட்டு போயிடும். அப்போ அமெரிக்காவில் பொருளும் வர அவங்களும் பதிலுக்கு போடுவாங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது 2 பக்கமும் பிரச்சனை வரதானே செய்யும். அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியா கிட்ட இருந்து நமக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள் வரல அப்படின்றாரு. இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றது கிட்டத்தட்ட $80 பில்லியன் மேல இருக்கு. கரெக்ட். இந்தியாவுக்கு வந்து அவங்க ஏற்றுமதி பண்றது $40 பில்லியன், அதனால நமக்கு லாஸ் அப்படின்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது வந்து லாஜிக்கலி இஸ் ரைட். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட நான் நிறைய பொருள் வாங்குறேன், நான் கொஞ்சமாக தான் கொடுக்குறேன், அப்போ நிறைய நீங்கள் தரும்போது நான் வரி தானே போட செய்வேன் அப்படிங்கிறார். அவர் வரி போட்டது தவறு கிடையாது, திரும்பியும் சொல்கிறேன். இவங்க நெகோஷியேட் பண்ணி குறைச்சிருக்கணும். உங்களுக்கு இப்போ மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்கள்னு சொல்கிறாங்க, சரி நண்பர்கள் தான். அவர் பதவியேற்பு ஏன் அவர் கூப்பிடல? நம்மளுடைய தொலைக்காட்சி கேள்வி ஏன் வந்து கூப்பிடல தெரியல கூப்பிடல. அப்புறம் வந்து மோடிஸ் மை லாங் டைம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவர் வந்து குறைச்சிருக்கலாம்ல. ஒன்றும் இல்லை, அதாவது உலக பொருளாதாரத்தில் உலக வர்த்தகத்தில் இந்தியா நல்லா தான் இருக்குது, மார்க்கெட்லேயும் நல்லா இருக்கு இல்லைங்களா? அதை விட பல மடங்கு கம்மியாக இருக்குது பாகிஸ்தான். அதுக்கு 19% போட்டுட்டு அங்கே இருக்கிற ஆயில் ரிசோர்ஸ் வந்து நான் பலப்படுத்துவேன், எதிர்காலத்தில் பாகிஸ்தான்லேருந்து ஆயில் இந்தியா வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. இது இந்தியா வந்து மறைமுகமாக நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு இல்லையா? அது தவறு அல்லவா? ஆனால் சார், இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள், இவ்வளோ வரிகள் இதெல்லாம் விதிச்சிருக்கார் ட்ரம்ப். ஆனால் 2030க்குள்ள $500 பில்லியன் வந்து ஒரு டார்கெட்டாக அவங்க வச்சிருக்காங்கன்னு பொழுது இது எப்படி சாத்தியமாக வாய்ப்பு? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ வந்து எல்லாருக்குமே வருத்தமாக போயிடுது. இப்படி நம்ம வந்து இப்போ ஏன் எல்லாம் திருப்பி அமெரிக்கான்னு பேசுகிறாங்க கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வாழ்கின்ற வெள்ளைக்காரர்களும் கருப்பின மக்களும் கன்சியூமர் ரேட் அதிகம். இப்போ நான் பக்கத்து நாட்டுக்கு, இப்போ உதாரணமாக ஜப்பானுக்கோ அல்லது வேறு சின்ன நாட்டுக்கோ நான் வந்து டீச்சர் 100 தான் தர முடியும், நான் அமெரிக்கா 1000 தரலாம். அமெரிக்காவில் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, கன்சியூமர் மார்க்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த வர்த்தக போர் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறாங்க எல்லாருமே. ஓகே சார், அதே மாதிரி இன்னொரு கேள்வி. இப்போ நீங்கள் இந்தியா வந்து சரியாக பேசியிருக்கணுன்ற ஒரு வாதம் வைக்கிறீங்க, ஆனால் அமெரிக்கா வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத வந்து நீங்கள் குறைக்கணும், அதனால தான் இவ்வளோ பெரிய டேரிஃப் நான் போட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த காரணம் எந்த அளவுக்கு சரி? இதுவும் தவறு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் வந்து கோவிடுக்கு முதல்ல கச்சா எண்ணெயை வந்து ரஷ்யாவிலேருந்து இந்தியா வாங்குறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. அவரே தவறு இல்லைன்னு பேசியிருக்காரு. அது நேற்று வந்துருச்சு, பத்திரிக்கை வந்துருச்சு. 1. 2வது 2024ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 45 டன் மில்லியன் வாங்கியிருக்காங்க நம்ம இந்தியா ரஷ்யாவில் வாங்கியிருக்கு. அதனால் $100 பில்லியன் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்.
அது மிகப்பெரிய விஷயம் இந்தியாவிற்கு. அதை எப்படி விட்டு கொடுக்காது. அந்த G7 நாடுகள் இருக்குல்ல, அதில் போட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின்படி டாலர் ரேட்டை குறைச்சி இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா அது அந்த லாஜிக்லேயும் ட்ரம்ப் தலையிட முடியாமல் போயிடுச்சு. ட்ரம்ப்புக்கு வந்து ரஷ்யா எதிரி நாடுங்கிறதுனால அங்கே நீ வாங்காதன்னு சொல்கிறாரு. அது செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவிட்ட வந்து அமெரிக்கா வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவிலேருந்து பல நாடுகள் வாங்கியிருக்கு. அதான் சார் கேள்வி. இப்போ ஏஎன்ஏயோட ரிப்போர்ட்டருமே அந்த கேள்வி தான் கேட்டிருந்தா ட்ரம்ப் கிட்ட, நீங்க வந்து யுரேனியமா இருக்கட்டும் சில வேதிப்பொருட்கள்லாம் வாங்குறீங்க, ஆனா இந்தியா மட்டும் வாங்குறத குற்றமாக்குறீங்கன்னு சொல்லி இந்தியா கேட்டதாக ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆனா அவர் அதை தவிர்த்துட்டே போறாரு. I got to check I'm not sure what சொல்லிட்டு போயிடுவார் அவர். ஒத்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அவருக்கு? இல்லை, அப்படி கிடையாது. பிரச்சனை அவரை பொறுத்தவரைங்க 2வது முறையாக அதிபர் ஆகிறதே பெரிய விஷயம் ஆகிட்டார் அவர். இன்னும் 3 ஆண்டுகள் அவர் இருக்க போகிறாரு. இப்படி தான் இருக்க போகுது. அடுத்து 3 ஆண்டுகளுமே ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தான் போகிறோம், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவரை பொறுத்தவரை இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவர் என்ன வைக்கிறாருன்னா வாதங்களை, நான் செய்வது அனைத்தும் நாட்டுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறாரு. அந்த பதவியில் போயிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து எடுத்தங்கொழுத்தன் பண்ணுறது தான் பொருளாதார நிபுணர்கள் வந்து வருத்தப்படுறாங்க. இதை வந்து இன்னும் அமிக்கபிளாக பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. சரி, இப்போது ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்று கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுதுயா. அங்கே இந்தியர்களினுடைய அந்த வாழ்நிலைன்றது எந்த மாதிரி இருக்குது? இந்தியரோட வாழ்நிலை எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. குறிப்பாக H1B விசாவில் உள்ளவங்க, F1ல உள்ளவங்க, கிரீன் கார்டில் உள்ளவங்க, சிட்டிசனுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்கே பிரச்சனை கேட்டிங்கன்னா, அமெரிக்காவிலேயே மிக முக்கியமான பல்கலைக்கழகம் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவ அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன இஷ்யூவில் வந்து தே சப்போர்ட்டிங் பாலஸ்தீனம். அது வந்து ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. அது வந்து ஒரு ஃப்ரீ திங்கிங்கான ஒரு யூனிவர்சிட்டி. இந்தியாவோட JNU இருக்கு இல்லைங்களா, நேரு யூனிவர்சிட்டி, டெல்லி, அரசியல்மயப்பட்ட முற்போக்கு சிந்தனை உள்ள அப்படி உள்ள மக்கள் அங்கே இருக்கிறதுனால இவருக்கு அதை பிடிக்கல. அதனால் ஃபண்ட்ஸை கட் பண்ணிட்டார். 1. 2வது, நிறைய பேர் வந்து படிக்கிறாங்கல்ல ஃபாரினர்ஸ். இப்போ நான் அமெரிக்க குடியுரிமை பெற்றவன், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் விசாவில் இருக்கேன்னு வச்சிங்களேன், நான் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை அடைகிறதுக்கு நான் ஆதரவு தெரிவிச்சிருந்தா அதை அவங்க பிடிக்காமல் விசாவை கேன்சல் பண்ணுறாங்க. அது பண்ணிட்டாங்க பல முறை. அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கான பிரச்சனை அங்கே கிடையாது. எங்கே பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, H1B விசா வாங்குறதில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது F1 விசாவில் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. F1 விசா பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய குடும்ப நண்பருக்கு செப்டம்பர் அக்டோபரில் வந்து போய் சேரணும். எங்கே போய் சேரணும்? அமெரிக்காவில் சேரணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டாங்க, இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவங்களுடைய கனவு 3 ஆண்டுகள் படித்து முறைப்படி விண்ணப்பித்து நல்லபடி நல்ல மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் சீட்டு வாங்கின பையனுக்கு போய் சேர முடியல. அப்போ அந்த சிக்கல் அங்கே F1 விசாவில் வருது. அப்புறம் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பிரச்சனை இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தார். அது ஒன்று. H1B கேட்டிங்க, நேற்று புதுசாக என்ன வந்திருக்கு கேட்டிங்கன்னா, இப்போ நான் H1Bயில் வேலைக்கு அமெரிக்காவுக்கு போக விரும்புகிறேன். முதல்ல எனக்கு அமெரிக்க நிறுவனம் வேலை கொடுத்துருக்கோம், ஒரு எம்ப்ளாயர் வேலை வாங்கி கொடுத்துருப்பாரு. டாக்குமெண்ட்டை வச்சு நான் வேலைக்கு இன்டர்வியூக்கு போய் அங்கே இன்டர்வியூ கிளிக்காக நான் வேலைக்கு அங்கே போயிடுவேன். இப்போ என்ன பண்ணுறாரு, ஏன் சந்தேகம் வந்துச்சுன்னா $5,000, $10,000, $15,000 வந்து பாண்டு கட்டணுங்கிறாரு. $15,000 இந்திய மணிக்கு 12 லட்ச ரூபா நீங்கள் பாண்டு கொடுக்கணும். அதுலேயும் இப்படி ஒன்றுனா சிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிற வேலைகள் இருக்காங்க இல்லையா, அது கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆஃப்ஷோர் கூடாதுங்கிறாரு. இது சட்ட ரீதியாவா சார், இல்லைனா பை வேர்டு? போக இப்போ ஒரு சிக்கல் இருக்குது. எல்லாம் பேசிட்டாரு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. அப்புறமா காங்கிரஸில் பாஸ் பண்ணணும், அதெல்லாம் லாங் வே டு கோ. அப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருக்கிற மக்களை வந்து இப்போ அடுத்து ஹையர் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற அமெரிக்கன் வேலை கொடு அப்படிங்கிறது. அங்கங்கே சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளைக்காரன் இருக்கான்ல, அவன் ஜாவா டெவலப்பராகவோ ஆரக்கல் டெவலப்பராகவோ ஏஐ தெரிஞ்சவனா இருக்க மாட்டான். நம்மளும் தெரிஞ்சவனா இருக்கான் உள்ள. இப்போ நீங்கள் ஹைதராபாத்லேயோ சென்னையிலையோ கோயம்புத்தூர்லேயோ மதுரையிலையோ திருச்சியிலையோ ஒரு ஆரக்கல் படித்த பையன், ஹீ இஸ் எலிஜிபிள் டு கெட் அ ஜாப் இன் அமெரிக்கா, ஹீ கேன் கோ டு அமெரிக்கா. அது இப்போ பாதிக்கப்பட்டு போய்டும். ஆனால் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எதுவும் அவங்க டெவலப் பண்ணலையா சார்? அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இதே காரணம் தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆமாம், அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல முக்கியமான கேள்வி. அங்கே எப்படின்னா, தேல் டூ வாட் தேல் ரியலி லைக். அவங்களுக்கு எது மனதிற்கு பிடித்திருக்குதோ அதை செய்வாங்க. அவங்க சில பேருக்கு வந்து 100 பேர் எடுத்துட்டிங்கன்னா அதில் 10 பேர் தான் கம்ப்யூட்டர் போவான், பாக்கி 90 பேர் அவனுக்கு மனசு பிடிச்ச வேலையை செய்வான். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 90 பேர் கம்ப்யூட்டர் படிப்பான், 10 பேர் தான் மனசு பிடிச்ச வேலை. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை மனசு பிடிச்ச வேலை செய்யவே நீங்கள் முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டர் படிச்சிருப்பீங்க, கை நேரம் சம்பளம் வர ஆரம்பிச்சிடும், வீடு கடன் இருக்கும், கார் கடன் இருக்கும், இன்சூரன்ஸ் கடன் இருக்கும், இப்படி நம்ம போயிட்டு இருப்போம், அந்த லூப்பில் மாட்டிக்கிட்டு போயிட்டே இருப்போம். அங்கே அப்படி கிடையாது. அதனால் H1Bயில் ப்ராப்ளம் வந்துருச்சு, F1ல ப்ராப்ளம் வந்துருச்சு. க்ரீன் கார்டில் என்ன ப்ராப்ளம் வருங்கன்னா, அந்த பேக்லாக் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து சில பேர் சொல்கிறாங்க, நான் அமெரிக்கா போன காலங்களில் 3-4 வருஷத்தில் க்ரீன் கார்டு வந்துடும், அப்புறம் 10 வருஷம் வந்துச்சு. இப்போ சொல்கிறாங்க 20-30 வருஷம் ஆகுங்கிறாங்க.
அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இதற்கு மேல அமெரிக்காவில் ட்ரை பண்றவங்க வந்து தவிர்த்துட்டு வேற நாடை சூஸ் பண்ணி போகலாம். நிச்சயமா நான் வந்து உங்கள்கிட்ட போனதுலேயே சொன்னேன். என்ன சொன்னேன் கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளுக்கு ட்ரை பண்ணலாம், சிங்கப்பூருக்கு போகலாம், நெதர்லாண்ட்ஸ் போகலாம், ஜெர்மனி போகலாம், ஃப்ரான்ஸ் போகலாம், நிறைய நாடுகளுக்கு அவங்க படிக்க போகலாம், வேலைக்கும் போகலாம். அது தவறு கிடையாது. அமெரிக்கா என்பது எட்டாக்கனியாக மாறிட்டு வருது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. சார் இப்போ இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். ஆனால் கடந்த ட்ரம்ப்போடைய ஆட்சி காலத்திலேயே நிறைய பேர் வந்து ரேசிசமாக, அதாவது ட்ரம்பினுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி தாக்குதல் நடத்துனாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க இந்த 8 மாதத்தில்? இல்லை, நடக்காது. அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து அது என்ன லா அண்ட் ஆர்டர் கட்டுப்படி பண்ணுறதில்ல. அவங்க எதை முக்கியமாக பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து வெளியேற்றுறாரு அவர். அதில் இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால தான் அது பேசு பொருளாக மாறுனுச்சு. கை விலங்கிட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா, அது நிறைய பேர் குஜராத்திகள். அதில் குஜராத்லேருந்து பல பேர் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் போய் செட்டில் ஆகிட்டாங்க, திரும்பி வளர்ச்சி பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில், என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க நிறைய பேரை, குறிப்பாக வாஷிங்டனில், நியூயார்க்கில், கலிஃபோர்னியாவில் இருக்கிற இல்லீகல் இமிகிரண்ட்ஸை பார்த்து பேக் பண்ணி அந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் சார் இப்போது 2 மாதத்துக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸ் நடந்த அந்த போராட்டத்திலேயே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள், குறிப்பாக அந்த கவர்னரே சொல்லியிருந்தாரு, கர்ப்பிணிகள்லாம் வந்து நிறைய பேரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, குடிமக்களாக இருக்கிறவங்களே வந்து ஸ்பானிஷ் மொழி பேசுகிறாங்கன்றதுக்காக அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அங்கங்கே தவறு நடந்துச்சு. நேற்று நியூயார்க் நடந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து வேலிடான பாஸ்போர்ட்டில் வேலிடான விசா இருக்குது, அது வந்திருக்குது டூரிஸ்ட் விசா, கூட வந்து 12 வயசு பையனோ பொண்ணோ வந்திருக்காங்க. அந்த ஐசி டிபார்ட்மெண்ட் இருக்கிற அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட், கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த அம்மா தூக்கி போயிட்டாங்க. அந்த 12 வயசு பையன் நடு ரோட்டில் இருக்கான். அது வைரல் ஆகிடுச்சு. அது அந்த அம்மா விசா இருக்குது கையில். ஸோ கொஞ்சம் சில இடத்துல வந்து அவங்க வந்து அடக்குமுறை மாதிரி தான் வந்து, ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இல்லைங்க. அப்புறம் அந்த அம்மா போய் கோர்ட்டில் போய் காமிச்சு வெளில வந்துடும் வச்சுக்கங்களேன், அந்த சம்பவங்கள் மனசை காயப்படுத்துது. அது ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 3-4 மாதங்களில் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலும் பெற்றோர்கள் அமெரிக்கா வருவாங்க. ஏன்னா அங்கே பிள்ளைங்களுக்கு 3 மாதம் லீவு, கரெக்டுங்களா? இப்போ குறைஞ்சிருச்சு, போக பயப்படுறாங்க. நான் சொல்லலை, புள்ளி விவரம் சொல்லுது. 40% வந்து டூரிசம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவிற்கு. அதே மாதிரி அமெரிக்காவில் வேலை பார்க்குற இளைஞர்கள், அவங்கக்கிட்ட வந்து அந்த கம்பெனிக்கான டாக்குமெண்ட் இருக்கும், பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பிங் இருக்காது, பழைய ஸ்டாம்பிங் இருக்கும். அடுத்த 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கல்ல, அப்போ இதை எடுத்துகிட்டு இங்கே வரணும்ல, இங்கே வந்தால் இன்டர்வியூ கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ட்ராபேக்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ இன்டர்வியூ போனால் கூட 2-3 கேள்வி கேட்டு கொஞ்சம் தப்பாக பேசிட்டோன்னா தே ரிஜெக்ட் த விசா. அங்கே சொந்த வீடு இருக்கும், அங்கே மனைவி இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க, அவங்களும் வரதில்லை. அப்போ அவங்களால திரும்ப கிளைம் பண்ண முடியும்ல கோர்ட்டுக்கோ அந்த மாதிரி போனால்? அதெல்லாம் லாங் வே டு கோ. நம்ம இந்தியா மாதிரியே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட விசா இருக்குது, பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் பண்ணணும், இடையில நடுவுக்கு மிடில் மேன் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இஷ்யூ வரும்போது டெஃபினட் திரும்பி போக முடியாது அவங்களால. ஆனால் சார், கலிஃபோர்னியா கவர்னர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் சார். கடந்த காலத்தில் நம்மளும் வந்து இல்லீகல் இமிகிரேட்ஸை நிறைய பேர் வெளில அமைச்சிருக்கோம், ஆனால் அவங்களாம் குற்றவாளிகளான்னு பார்த்து தான் நம்ம எல்லாம் வெளில அமைச்சிருக்கோம், ஆனால் உழைக்கும் மக்கள் மேலே கை வைக்கல அப்படின்றாரு. இது சட்ட ரீதியாக அமெரிக்காவில் எந்த அளவுக்கு சாத்தியம்? அமெரிக்கா முழுக்க இருக்கிற லோயர் லெவல் ஜாப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஸ்பானிஷ் மக்களும் நிறைய பண்ணுறாங்க. அவங்க நிறைய பண்ணது எல்லாமே இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் தான். அவங்களுக்கு வந்து $10, $15, $8 கொடுத்து தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பேக் பண்ணி அனுப்ப அந்த வேலையெல்லாம் செய்ய ஆள் கிடையாது. குறிப்பாக வாஷிங்டனில், லாஸ் ஏஞ்சலஸில், கலிஃபோர்னியாவில், டெக்ஸஸில், ஃப்ளாரிடாவில் இருக்கிற ஸ்பானிஷ் பேசுகிற மக்கள் பயப்படுறாங்க வெளில வரத்துக்கு. ஏன்னா வெளில வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஆஃபீஸரும் உங்கள் பாஸ்போர்ட்டை காமி, விசா இருக்கா, டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ இல்லைங்கும் போது பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் ஒரு இறுக்கமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்குது அமெரிக்காவில். அதான் யதார்த்த உண்மை. ஓகே சார். அதே மாதிரி இந்த டேரிஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த இமிகிரன்ஸை வெளில எடுத்துறா இருக்கட்டும், இது எல்லாமே ட்ரம்ப் வந்து என்ன தேர்தலில் சொன்னாரோ அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கார் இல்லையா? இப்போ இதே மாதிரி நான் போரை நிறுத்துவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்ல சார், அது ஏன் வந்து இப்போ வரைக்கும் செயல்படுத்த முடியல? உக்ரைனுக்கு வந்து இப்போதான் வந்து ஒரு ஆயுதத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வாக்குறுதியை மட்டும் ஏன் அவரால் நிறைவேற்ற முடியல? இதுவும் தவறு நடந்துகிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து அதில் வந்து ரஷ்யா இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ புட்டினும் இவரும் உட்காந்து பேசணும், அது வந்து ரொம்ப டஃப். புட்டினை பொறுத்தவரை உக்ரைன் என்னதுங்கிறாரு, நான் எடுத்துப்பேங்கிறாரு. ஆனால் உக்ரைன் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. முதல்ல உக்ரைன் வார் வந்து 1 மாதத்தில் முடிஞ்சு 2 மாதத்தில் முடிஞ்சு நினச்சாங்க, 2-3 ஆண்டுகளாக இழுத்துட்டு இருக்கு. ஒன்று அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன இஷ்யூ என்ன தவறு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்தவரை பொதுவாக ஜூயிஷ் மக்களை சப்போர்ட் பண்ணியே பழகிட்டாங்க அவங்க. நெத்தனியாகு வந்து வருஷம் அடிக்கடி வந்து பணத்தை வாங்கிட்டு போகிறார் இஸ்ரேலுக்கு. அந்த இஸ்ரேல் வாரில் எக்கச்சக்கமான பணம் அமெரிக்கா கொடுத்துருக்கு, நிறைய ஆயுதங்களை கொடுத்துருக்கு. சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்கள் இருக்காங்கல்ல, இன்றைக்கி வந்து இளைஞர்கள் மட்டுமில்லை, வயதானவங்க மட்டுமில்லை, குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறாங்கல்ல, வேர்ல்டு ஹங்கர் அப்படிங்கிறாங்க அவங்க. அதை உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு.
அதனால தான் நெத்தன்யாகு வந்து தவறு செய்கிறாரு, அவர் மிகப்பெரிய தவறு செய்கிறாரு அப்படின்னு பல்வேறு மக்கள் கண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கர்களே நம்ம எதுக்கு சும்மா பணம் தரணும், இப்போ நீங்கள் ₹1 ₹2 இல்லை, 400 மில்லியன் 500 மில்லியன் 600 மில்லியன் 700 மில்லியன் எக்கச்சக்கமான மில்லியன்ஸ் பணத்தை வந்து வாங்கிட்டு போகிறாரு. அது எதுக்காக? வாருக்காக. அப்போ அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டீஷியன் பெர்னி சாண்டர்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நாட்டில் நடக்கிற வார் நம்ம ஏன் பணம் தரணுங்கிறாரு. வெரி சிம்பிள் லாஜிக். நம்ம அமெரிக்காவிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணணும். இந்த எக்கானமி டெவலப் பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை தரணும், இங்கே இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த நாட்டுக்கு நம்ம ஏன் பணம் தரணும்? சார் இந்த கேள்வி என்னன்னா, அமெரிக்காவினுடைய வரலாறே வந்து காலங்காலமாக கொடுத்துட்டு இருக்காங்க, அது என்ன சார் இப்போ மட்டும் அந்த ஒரு எண்ணம்? இப்போ ஏன்னா இந்த வார் போயிட்டு இருக்கிறதுனால, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால பணம் போயிட்டே இருக்குது. இப்போ பைடனோட பதவி முடியுது ஜனவரி மாதம், புதிய அதிபர் ட்ரம்ப் பதவி இருக்கிறாரு. பதவி முடியறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி பணம் கொடுத்துட்டு போயிட்டார், 450 மில்லியன் திருப்பியும். என்ன முதல்ல பேசி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நெத்தன்யாகு பொறுத்தவரை பணம் வந்துக்கிட்டே இருக்குது அவருக்கு. ஸோ அப்போ வந்து அது வந்து சராசரியான ஒரு பொதுமக்கள் நினைக்கிறாங்கன்னா, அந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளில் உட்காந்து பேசி வாரம் நிப்பாட்டிட்டு எங்களுக்கு பணம் கொடுங்க, எங்களை வாழ வைங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் சார் ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்க மக்களுக்கு ஒரு பயம்ன்றது இருக்கா? என்னைக்கா இருந்தாலும் அமெரிக்காவின் மீது ஏதாவது ஒரு மிசைல் தாக்குதலோ அணுகுண்டு தாக்குதலோ நடக்காது. உலக நாடுகளே மிக முக்கியமான நாடு அமெரிக்கா. அதில் எந்த நாடும் டச் பண்ண முடியாது. நீங்கள் சண்டை போடலாம், ஆர்கியூ பண்ணலாம், அது மாதிரி பேசலாம் மொழியை நீங்கள் மிலிட்டரி ரீதியாக டச் பண்ணவே முடியாது. இல்லை, ஏன்னா சமீபத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த போரில் வந்து ஈரான் நடத்தின தாக்குதல் இன்னைக்கு உலகமே வந்து ஆச்சரியமாக பார்க்குது. அந்த மாதிரி உலகம் நடக்கும் அப்படின்னு அமெரிக்கர்களும் ஒரு பயம் இருக்கு. கிடையாது, நடக்கவே நடக்காது. அப்படி நடந்ததுன்னா அந்த நாடு அழிச்சிருவாங்க அவங்க. உதாரணமாக ஆப்கானிஸ்தானில், நீங்கள் பாகிஸ்தானில் பார்த்துருப்பீங்க, மற்றதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அமெரிக்காவை எதிர்த்து போராடுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க நெகோசியேஷன் போவாங்க, சண்டை போடுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. யூ கேனாட் டச் அமெரிக்கா. வெரி 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 பவர்ஃபுல் கண்ட்ரி. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். மிக நன்றி விஷால். யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.